பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதுக்கு அடுத்துதான் நம்ம கோமதி வராங்க. கோமதி வந்து மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ராஜியும் கதிரை இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் வரலை, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கல, வந்தோடனே சாப்பாடு போட்டுரு. இல்லைங்க, நான் எடுத்து வைக்கல, மொத்த பேர் சாப்பாட்டையும் நான் ஒருத்தையே சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நக்கலாக பதில் சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மதியம் இருந்து நீ ஒரு மாதிரியாகவே பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோமதி இருந்துட்டு வேண்டாங்க, என் வாயை கலராதீங்க, நான் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லடி, உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் 5 பிள்ளைங்களை பெற்றேன், அதை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? அப்பா கூட நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, நான் கடையில் வரட்டுமா, பேக்கேஜ் பண்ணட்டுமா, நான் வியாபாரம் பார்க்கட்டுமான்னு சொல்லி உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன். ஆமாம், கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ மருமகங்களை மட்டும் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணிட்டா கூட, ஆஹா புருஷனுக்கு எவ்வளோ அழகாக உதவி பண்ணுறா, புருஷனுக்கு உதவி பண்ணுற மனைவி கிடைச்சா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலான்னு வேற தத்துவம்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேன் நாங்கள் சொன்னேன், என்னை மட்டும் எங்க தாழ்த்தி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியன் வந்து பயங்கர ஷாக்கில் ஆகுறாங்க. அதுக்கடுத்துதான் நான் என்ன சொன்னால் நீ என்னடி புரிஞ்சு வச்சுருக்க, போதுங்க, நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை, என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு ஐயோ இருக்கிற பிரச்சனையில் இவ்வளோ வேற நான் சமாதானப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. கோமதி, 5 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக கிடையாதுரி. அதனால தான் உனக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கிடைக்கட்டும்னு தான் நான் உன்னை வீட்டிலே இருக்க சொல்கிறேன். வீட்லேயும் கஷ்டப்பட்டு கடையிலையும் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன்னை நான் வேண்டான்னு சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாதுரி. அது மட்டும் கிடையாது, நான் ஒன்றுமே இல்லாத வந்தண்டி, வெறும் பாண்டியனாக தான் இருந்தேன். ஆனால் எனக்குன்னு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி 5 குழந்தைங்களை கொடுத்த, அதுக்கப்புறம் இப்போ கடை வீடு மருமகளுங்கன்னு இருக்கனா அதுக்கு காரணமே நீதாண்டி அப்படின்ற மாதிரியெல்லாம் கோமதியை உயர்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே கோமதி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க கூட நல்லா பேசிகிட்டு இருக்கிறது போது கதிர ராஜ்யம் வந்துடுறாங்க. பிள்ளைங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை தானே, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்காகமா நீ எங்களுக்காக கண்ணை முழிச்சு இவ்வளோ நேரம் காத்துட்ருக்க, எங்களுக்கு வேணும், நாங்கள் சாப்பிட்டுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, எத்தனை மணி ஆனாலும் சரி அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டு போட்டு வந்து படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருட்டா. அதனால தான், அது மட்டும் இல்லை, உங்களை பார்க்காம நான் மட்டும் எப்படா போய் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்திலும் மீனாவும் வராங்க. இவ்வளோ நேரம் எங்கடி போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் மாமாவை நான் கிளின்னு கழிச்சிட்டேன், அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கிட்டாரு, எதுக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் புருஷன் நல்லா இருக்கணும்னா பொண்டாட்டி ஹெல்ப் பண்ண தான் முடியும்னு சொன்னார்ல, அதுக்காக தான். 5 பிள்ளைங்களை பெற்று வளர்க்குறது சாதாரண விஷயங்கள்ல, அதை நீ எப்போவுமே எனக்கு பெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா அப்படி பொட்டி பாம்மா எங்கிட்ட அடங்கிட்டாரு. அத்தை, நீங்கள் இன்னும் அந்த விஷயத்த விடவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ சிக்க நான் விட்டுருவேனா என்ன, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, இனிமேலாச்சும் நல்லா தூங்குவீங்களா? கண்டிப்பாடி, நான் ரொம்ப சந்தோஷமாக தூங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னென்னாச்சு, உன் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலைக்கு என்ன நல்லதாண்டா போயிட்டுருக்கு, நீனா தான் ஒரு விஷயத்துக்கு சரிப்பட்டே வரமாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயம்? அன்னைக்கு கோட்டை சொன்ன கொடுத்துருக்காங்க, அங்கே போயிடலான்னு சொன்னேன், ஆனால் அவள் தான் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நல்ல விஷயம் தானே அண்ணி, இப்போ இருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, நான்லாம் ரத்து பண்ணிவிடுவேன், எனக்கெல்லாம் அந்த கோட்டஸே தேவையில்லை, அழகான இந்த வீடு இருக்கிற போது நான் எதுக்காக அங்கே போகணும்? ஏண்டி, இங்கே இந்த வீட்டில் அப்படி என்ன தான் இருக்குன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்ற, நான் எதுக்குங்க இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்? ஏற்கனவே நான் அம்மா அப்பாவோட தான் இருந்தேன், வீடு 4 செவரை பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் தாங்க நானும் உட்காந்துட்ருக்கிறது? 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கு 10 மணி 11 மணி கூட ஒரு நாளைக்கு ஆகிடும்.
அது வரைக்கும் எவ்வளோ நேரம் தான் டிவியை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஆனால் இந்த வீட்டில் அப்படி இல்லை. இந்த பக்கம் போனால் அத்தை இருக்காங்க, இந்த பக்கம் போனால் ராஜி இருக்காங்க, அந்த பக்கம் போனால் அரசி இருக்காங்க, இந்த பக்கம் வந்தால் தங்கமயில் அக்கா இருக்காங்க. இதை விட எனக்கு வேறு என்னங்க வேணும்? சுற்றி ஆளுங்க இருக்காங்க, பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்த விட்டுட்டு யாராச்சும் 4 செவரை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்களா என்ன? அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணி நீங்களும் அண்ணன் ப்ரைவசி இருக்கும்னு நினைப்பீங்கல்ல, போய் இருக்க வேண்டியதானே அப்படின்ற சாட்டர்டே சண்டே மட்டும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேணும்னா நீயும் உங்கள் அண்ணனும் போயிட்டு அந்த இடத்துல இருங்க, நான் வரலப்பா, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோட்டர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ராஜுவோட கண்ணில் தண்ணி ஊற்றுன்னு ஊற்றுது. என்ன ராஜி, எதுக்கு அழுகிற? அக்கா நீங்களும் போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொன்ன நான் போகிறேன்னு? நான்லாம் போக மாட்டேன் ராஜி, நீ சாப்பிடு முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அக்கா அது வந்து ராஜி, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நீ சாப்பிடு, உன்னை விட்டு நான் எப்படி போவேன், நீ சாப்பிடு முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ராஜியை வந்து சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு கடையை விட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனால் இன்னும் மாமா ரூமுக்கு வரவே இல்லை, என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. சரவணன் ரொம்பவே கோவத்தில் வராங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் இருந்துட்டு என்ன மாமா ஆச்சு, எங்கே போயிருந்தீங்க, நான் எங்கே போனேன், உனக்கெல்லாம் என்னடி பிரச்சனை, நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னால உங்கள் அப்பா கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய இவர் மாதிரி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. கடைக்கு போகிறவங்க வரவங்க கிட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் ரொம்ப வெகுளியானவர். யார் அவரா? நல்ல தெளிவாக தாண்டி இருக்காரு. கல்லாவில் போய் எங்கள் அப்பா எப்படா எழுவார், போய் உட்காந்துக்கலான்ற மாதிரி எங்கள் அப்பா இந்த பக்கம் போனோடனே போய் கல்லாவில் உட்காந்துக்கிட்டாரு. கல்லாவில் உட்காந்தாரோ இல்லை பணத்தை திருடினாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்ட தங்கமயில், வேண்டாமாம்மா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அவர் யார் பணத்துக்கும் ஆசைப்படுறவர் கிடையாது. ஆமாம், ஆசைப்படாதவர் தான். அவர் இன்னும் என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்காரோ அது மட்டும் இல்லை, 1 மாதத்துக்கு தேவையான மல்லிகை பொருளை அப்படி அழகாக தூக்கிட்டு போயிட்டாரு. என்ன நம்ம கடையிலேருந்து தூக்கிட்டு போனார். அவர் நம்ம கடைன்ற உரிமையில தான். நம்ம கடையா? என்னடி கடை? நம்ம கடை அது எங்கள் அப்பா உழைச்சி சம்பாதிச்சு கிடையாது, உங்கள் கடைலாம் கிடையாது. இதே நாங்கள் உங்கள் நிலைமையில இருந்தால் கண்டிப்பாக நாங்களே மாதத்துக்கு மளிகை சாமானை கொண்டு வந்து இறக்கியிருப்போம். ஆனால் உங்களை மாதிரிலாம் நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தானே நல்லா கொண்டு வந்து இறக்கிவிடி, டிகிரி படிச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி தானே உன்னை என் தலையில் கட்டினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இன்னும் என்னெல்லாம் பொய்யை மறைச்சி வச்சுருக்கீங்களோ தெரியல. நாளைக்கு தான் அவர் கடை பக்கமே வரக்கூடாது, வரமாட்டார். அவர் நாளைக்கு கடை பக்கமே வரமாட்டார். ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம் நான் சொல்லிடுறேன். சொல்லு ரொம்ப சந்தோஷம், அப்படியே கடைக்கு வர வேண்டான்னு சொல்லிவிட்டுரு, வந்தால் இந்த இன்சா தாங்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. நானும் வேண்டான்னு தான் சொல்லலான்னு போனேன், ஆனால் வீட்டோட நிலமை வேறு மாதிரி இருக்குது. இவர் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாரு, நான் யார் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி பழனி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு அரிசிலோடு வந்திருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மச்சான், நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட அங்கேருந்து கிளம்புறாங்க. சுகனி இருந்துட்டு மற்றதுக்கெல்லாம் சரவணன் தேவை, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆனால் இந்த எடுபுடி வேலைக்கு மட்டும் உங்களை கூப்பிடுவாங்க. மச்சனை பற்றி தப்பாக பேசாத, அவரும் செய்கிறவர் தான், அவர் நிலைமை இப்போ சரியில்லை, உடம்பு சரியில்லாதனால தான் அவரால் இது பண்ணாமல் இருக்காரு. ஆமாம், உன் மச்சன் செஞ்சுட்டு தான் ஒரு வேலையை பாப்பா இருப்பார் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு தான் தங்கமயில் கிட்ட, பாவம் இவரை சாப்பிடாம கூட எடுபடியாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், என் புருஷனும் ரொம்ப பாவம், கடையில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? அவர் ஏன்னா வணிகர் சங்கத்துக்கு போகிறாரு, பேங்க்கு போகிறாரு, அவ்வளோதான் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ வேலை பார்க்குறாரு தெரியுமா? முன்னையாவது வேறு இடத்துல வேலை செஞ்சுருந்தாரு, 5-10ன்னு எடுத்துகிட்டு வருவார். இப்போ அதுக்கு கூட வழி இல்லாமல் போச்சு. போய் இவகிட்ட நான் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து தங்கமயில வெறுத்த பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நேராக சக்திவேல் கிட்டே போயிட்டு, நீங்கள் பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தானே உங்கள் தம்பி காலத்தில் நான் தாலியை வாங்கிக்கிட்டேன், இப்போ ஒரு எடுபடி வேலை செஞ்சுட்ருக்கிறேன், உனக்காவது இப்போ புரிஞ்சுதே, எப்படியாவது அவனை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வா, அவனுக்கு நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுகன்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் நம்ம சக்திவேல் சொன்ன மாதிரி சுகன்யா பழனியை அந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்களா இல்லையான்றதை வர போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.